நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो. लक्ष्मीनाथ समारंभां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतार श्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. சதுயோஜன விஸ்தீரணம் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தினுடைய கரையில் வானர சைன்யங்களோட ராமச்சந்திர பிரபுவும் சேருகின்றார். சமுத்திரத்தை எப்படி தாண்டது அப்படிங்கிற ஒரு விசாரம் அங்கு. எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் அவரவர்களுக்குன்னு ஒரு திருஷ்டி இருக்கும், அந்த திருஷ்டியில் தான் பார்ப்பா. உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் இதுதான் வழி இதுதான் சரி அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பார்க்கிற திருஷ்டி பலவிதம். ரயிலில் வெளியூர்லேருந்து பயணம் செய்து இறங்கி வருபவர்கள் சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னுட்டா, அவர்களுடைய லக்கேஜை அவரே தூக்கிண்டு வருவான். தூக்கிண்டு வரும்பொழுது அதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒரு விதமாக என்ன அப்படின்னுட்டா, அவர் ரொம்ப பெரிய மனுஷர், அவர் நினைத்தா யாரையாவது பணம் கொடுத்து அந்த பெட்டிகளை தூக்கி கொண்டு வர செய்யலாம். ஆனால் அவர் அப்படி செய்யறதில்லை பாரு. ஏன் அப்படின்னுட்டா, அவர் வேலையை அவரே செய்வார். அவருடைய துணிமணிகளை அவரே துவைத்து கொள்வார். அவருடைய வேலைகளை அவரே செய்வார். அவருடைய லக்கேஜை அவரே தூக்கிண்டு வருவார். அப்படிங்கிறது ஒரு குணமாகவும் சொல்லலாம். இதே மாதிரி மற்றொருவர், அவர் தன்னுடைய பெட்டி படுக்கையோடு அதே ட்ரெயினில் இறங்கும் பொழுது அங்கே ஒருத்தரை கூப்பிட்டு அந்த பெட்டி படுக்கையை எடுத்துட்டு வான்னு சொல்லும் பொழுது அவரே அதை எடுத்துட்டு வருவார். ஆனாலும் இதை நம்பி இவ்வளவு பேர் இந்த இடத்துல இருக்கா இல்லையா, அதுதானே அவர்களுக்கு ஜீவனம். 10 பேர்கள் இங்கே நம்மக்கிட்ட அந்த லக்கேஜை கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு தானே அவன் அங்கே காத்து கொண்டு இருக்கா. அதை வாங்கிட்டு போனால் தானே அவன் வீட்டில் அடுப்பு எரியும், அவர்கள் வாழ முடியும். அதனால் தானே தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு அவருக்கு ஆர்வம் உண்டு. ஆனால் அவர்களுக்கும் ஒரு ஜீவனத்துக்கு ஒரு வழி கொடுக்கணும், அவர்களுக்கும் ஒரு பிழைப்பு, அவர்களுக்கும் ஒரு 10 காசு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்படிங்கிறதுனால அவர் அப்படி பண்ணுறார் அப்படின்னுட்டா, இதில் எது சரி எது தப்பு? அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது தன் வேலையை அவரே செய்யக்கூடியவர், பொறுத்தியார்ட்ட வேலையை வாங்க மாட்டார் அப்படிங்கிறத ஒரு குணம்னு சொன்னோம். இப்போ இவரை பார்க்கும் பொழுது இதுவும் கூட ஒரு குணம்னு சொல்கிறோம். எது சரி அப்படின்னுட்டா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்வைகள் விதவிதமாக இருக்குது. பார்க்குற திருஷ்டி தான் வித்தியாசம். முக்கியமாக சொல்லணும்னா, எந்த ஒரு மனோபாவத்தில் அவர் அதை செய்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன், அவர்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் தன் வேலையே தானே செய்யறதுக்காக அந்த பெட்டி படுக்கைகளை தூக்கிண்டு வந்தார் அப்படின்னுட்டா அது சரி. அவருக்கு 10 காசு கொடுக்கணுமே, பணம் செலவழிந்து விடுமே அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணாமல் இருந்தாரானால் அது தப்பு. அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலவிதமான பார்வைகள் உண்டு. உலகத்தில் நிறையா வாழ்க்கையில் மிகவும் சிரமப்பட்டு வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய சரித்திரத்தை எழுதுவான். அப்படி இல்லைன்னா பல பத்திரிகைகள் அவர்களை அழைத்து, நீங்கள் வாழ்க்கையில் இப்படி முன்னுக்கு வந்தீர்கள், அதை எங்களுடைய பத்திரிகையை படிக்கிறவாளுக்கெல்லாம் சொன்னாக்க அவளும் அதை தெரிஞ்சுப்பா. நான் எப்படி வாழ்க்கையில் வெற்றி அடைந்தேன், எப்படி வெற்றி படிகளிலே ஏறி வந்தேன் அப்படிங்கிறத படிக்கும் பொழுது சொல்லுவான். ஆனால் அப்படி படிக்கும் பொழுது பார்த்தா ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவர் போன முறை மாதிரி இன்னொருத்தருது இருக்காது. பலவிதம்
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பண்ணியிருப்பான். ஆனால் பிறருக்கு அவர்கள் அட்வைஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவா அப்படின்னு விட்டாக்க, அவர்கள்ட்ட போய் நாம் ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது அந்த ஆலோசனைக்கு அவர்கள் என்ன பதில் சொல்லுவா அப்படின்னா, ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவா. அவள் எந்த வழியில் போனாலோ அந்த வழியை தான் சொல்லுவாள். வாழ்க்கையில் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார்களோ அதில் அவர்கள் ரொம்ப பணக்காரர்களானாலோ அந்த பிஸ்னஸை பார்த்து நீ பண்ணு, ஏன்னா அவர்களுக்கு அதுதான் தெரியும். அந்த மாதிரி எந்த ஒரு படிப்பை படித்து விட்டு அவர்கள் பெரிய மேதாவிகளானாரோ அதை நீ படி, நீ சங்கீதம் கற்றுக்கோ, நீ டான்ஸ் கற்றுக்கோ, நீ சாஸ்திரம் படி, நீ வேதம் படி, நீ ரிசர்ச் பண்ணு, நீ வெளிநாட்டுக்கு போ. அநேகமாக இத்தகைய ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அதை அந்த வாழ்க்கையில் பண்ணியிருப்பாங்க. அது தப்பு இல்லை, ஏன்னா அவர்களுக்கு அது நிச்சயமாக தெரியறது. நாம் இந்த வழியில் போயிருக்கோம், இந்த வழியில் நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கோம். அதே மாதிரி இந்த வழியில் அவர்கள் போனால் அவர்கள் சக்ஸஸ் ஆகிடுவான். நீ எப்பொழுதுமே தனியாக படி, சேர்ந்து படிக்காத, சேர்ந்து படித்தா படிக்க முடியாது. சில பேர் சொல்லுவான் கம்பைன் ஸ்டடி பண்ணு. இப்படி பல ஆங்கிள், பல டைமென்ஷன்ஸ் ஒன்றுத்துக்கு இருக்கு இல்லையா? அது மாதிரி இங்கே சமுத்திரக்கரையில் முகாம் போட்ட பிரபு இந்த 100 யோஜனை தூரம் விஸ்தீரணம் இருக்கக்கூடிய இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டது அப்படின்னு சிந்தனை பண்ணிட்டு இருக்கார். சமுத்திரத்தினுடைய காற்று சில்லு சில்லு சில்லுன்னு அடிக்கிறது. லக்ஷ்மண ஆழ்வாரை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா, இந்த காற்று அடிக்கிறது இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, இன்னும் மனசு ரொம்ப ஹிதமாக இருக்கு. இளையாழ்வார் சொல்கிறார், நான் சாதாரணமாக சமுத்திர காற்றுக்கு இப்படி ஒரு தன்மை உண்டு. கவிகள் எல்லாம் 3 விஷயங்கள் வாழ்க்கையில் அழுக்கவே அழுக்காதுன்னு சொல்கிறான். யானையை சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ரசித்து பார்ப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யானையை சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ரசித்து பார்ப்பா. ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில் எத்தனை தரம் யானையை பார்த்தாலும் யானை அழுக்கவே அழுக்காது. எல்லாருக்கும் யானையை பார்க்கணும்னு தோணும். அதனுடைய நடை, அது தும்பிக்கை ஆற்ற அழகு, அதனுடைய காதுகளுடைய அசைவு, இதெல்லாம் யானையை எல்லாருக்கும் பார்க்கணும்னு தோணுமாம். யானையை பார்த்து யாருக்கும் அழுக்கவே அழுக்காது அப்படின்னு கவிஞர்கள் எல்லாம் சொல்கிறா காவியத்தில். அது மாதிரி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், நிலா இருக்கே, அந்த நிலாவை பார்த்து அழுக்கவே அழுக்காதான். நிலாவில் உட்காந்துட்டு சாப்பிடணும், நிலாவில் உட்காந்துட்டு கவிதை எழுதணும், நிலாவை பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஆசை. அநேகமாக கவிஞர்கள் அதிகம் பேர் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை அதிகமாக தொட்டு எழுதியிருப்பா அப்படின்னுட்டா சந்திரனை தான் நிறைய எழுதியிருக்கா. பகலெல்லாம் சூரியனுடைய கிரணங்கள் அத்தகைய வெப்பத்தை உண்டு பண்ணி ஹிருதயத்தில் ஒரு தாபத்தை உண்டு பண்ணும் பொழுது ராத்திரி வரக்கூடிய அந்த பூர்ண சந்திரனானது அந்த தாபத்தை குறைக்கிறது தன்னுடைய அமிர்த கிரணங்கள்னால. அதனால தான் பகவானுடைய முகத்தை சொல்லும் பொழுது கூட, கிருஷ்ணனை சொல்லும் பொழுது அவனுடைய முகம் சந்திரனுக்கு சமானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னுட்டா, அவனை யார் தியானம் பண்ணுறார்களோ அவர்களுடைய ஹிருதயத்திலே அந்த சந்திரன் முகம் மாதிரி இருக்கிறதுனால அமிர்த கிரணங்கள்னாலே ஒரு சாந்தி ஏற்படுறது. சின்ன குழந்தைக்கு கூட சாதம் ஊட்டும் பொழுது நிலாவை காண்பித்து காண்பித்து சாதம் ஊட்டுவா. யானையை எவ்வளவு முறை பார்த்தாலும் எப்படி அழுக்காதோ அது மாதிரி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்தாலும் அழுக்காதோ, 3வது அழுக்காத ஒரு விஷயம் இருக்குமானால் சமுத்திரம், கடல். அந்த கடலை நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தரம் திரும்பி 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 பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காதான். அதனாலே இந்த ராமச்சந்திர பிரபு அந்த சமுத்திர கரையில் முகாமிட்டு அந்த இடத்துல லக்ஷ்மண ஆழ்வாரை பார்த்து, லக்ஷ்மணா, இந்த இடத்துல ஏதோ எனக்கு சாந்தியாக இருக்குது, இந்த காற்று சிலு சிலு சிலுன்னு அடிக்கிறது. இளையாழ்வார் சொல்கிறார், அண்ணா, சமுத்திர காற்றுக்கே இப்படி ஒரு தன்மை உண்டு. மனதை அது சாந்தியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ராமச்சந்திர பிரபு எதை ஹிருதயத்தில் வச்சுட்டு பேசுகிறார் அப்படின்னுட்டா, அவருக்கு அந்த சமுத்திரத்தினுடைய கரையில் முகாமிட்ட உடனேவே இதோ வந்துடுத்து இலங்கை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. இதோ வந்துடுத்தே, பெருசாக தெரியல அந்த சமுத்திரம். எப்படின்னா, வெளியூருக்கு ரொம்ப தூரம் யாத்திரை போயிட்டு, காசியோ பத்ரியோ யாத்திரை போயிட்டு
ஒருத்தர் ட்ரெயினில் திரும்பி வரும்பொழுது அரக்கோணத்துக்கிட்டக்க வந்துட்டாலே தன் வீட்டுக்கு வந்த ஒரு எண்ணம் வரா மாதிரி வந்தாச்சு, நம்மளுடைய ஹோம் டவுன் வந்து எடுத்து அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரா மாதிரி. இப்போ பிரபுவுக்கு என்ன தோணி எடுத்து அப்படின்னா, தோ வந்து எடுத்து சமுத்திரம், தோ தாண்டிட்டான் இலங்கை, இலங்கையில் அசோகவனம், அப்படி மனசில் வேகம். அப்போ அப்படியே சிந்தனை பண்ணும் பொழுது பிரபுவுக்கு என்ன தோன்றதுன்னார், அந்த அசோகவனத்தில் தானே பிராட்டி இருக்கா. பிராட்டி இந்த காற்று வரதே, இந்த சமுத்திரத்தில் நடுவில் வீடுகள் இல்லை, கட்டடங்கள் இல்லை, மரங்கள் இல்லை, செடிகள் இல்லை, கொடிகள் இல்லை. அதனால தான் சமுத்திர கரையில் போய் தியானம் பண்ணணும், இல்லைன்னா மலை மேலே தியானம் பண்ணணும். யோக தேவதைகளை பெரும்பாலும் மலை மேலேயோ இல்லை சமுத்திர கரையில் தான் பிரதிஷ்டை பண்ணுவா. எப்படின்னு பார்த்தா, இன்றைக்கும் சோளிங்கரில் போனால் சோளிங்கருடைய மலை மேலே தான் யோக நரசிம்மர் இருக்கார், யோக ஆஞ்சநேயர் இருக்கார். திருவிடந்தை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் போனால் சமுத்திர கரையில் தான் அங்கே வராகமூர்த்தி இருக்கார், யோக வராகம். ஏன் இப்படி வச்சிருக்கா அப்படின்னா, ஒரு அறையில் 10 பேர் உட்காந்துட்டு தியானம் பண்ணக்கூடாது. ஏன் தியானம் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம இப்போ சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கிறதா நினைத்து கொண்டு இருக்கோம். அப்படி இல்லை, நம்முடைய மனதிலேருந்து எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அந்த எண்ணங்கள் வெளியில் கிளம்பி போகிறது. நம்ம மூச்சு சுவாசம் காற்று வெளியில் எப்படி பரவுறது இல்லையா? நான் ஒரு சுவாசத்தை உள்ளே இழுக்கிறேன், வெளியில் விடுறேன், உள்ளே இழுக்கிறேன், வெளியில் விடுறேன், அது பரவுறது. எங்கேயோ மணி அடித்தா என் காதில் வந்து விழுது, அந்த சப்தம் காற்றில் வருது. அந்த ரூமில் ஃபேன் நின்று போயிடுத்துனா உடனே எனக்கு வேர்த்து கொட்டுறது, அந்த இடத்துல இருக்கிற காற்று ஸ்பர்ஷம் ஆகிறது. அது மாதிரி மனதில் இருக்க ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அவர்கிட்டேருந்து கிளம்பி வெளியில் இப்படி ஒரு அலைகளாக போகிறது. இப்படி அலைகளாக போகும்பொழுது மனதை படிக்கக்கூடிய மைண்ட் ரீடிங்னு சில பேருக்கு ஒரு சக்தி உண்டு. அவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, நாம் என்ன நினைக்கின்றோம் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துடுவா. இப்படிலாம் இருக்கா முடியும். அந்த மாதிரி எண்ணத்தை ஒருவர்கிட்டேந்து கிளம்பும் பொழுது அந்த யோக சக்தி உள்ளவர்கள் அந்த எண்ணம் எப்படி கிளம்புறதுன்னு பார்த்தார். ஒருத்தர் கோவிலுக்கு போகணும், நம்ம பணிவாக இருக்கணும், நம்ம நல்லவனாக இருக்கணும், நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் கிளம்பும் பொழுது அந்த எண்ணங்கள் வெள்ளை கலரில் இருக்குது, ஒயிட்டாக இருக்குது. அதை பண்ணணும், இதை பண்ணணும், சாதிக்கணும்னு துடிக்கும் பொழுது அத்தகைய எண்ணங்கள் சிவப்பு வர்ணமாக இருக்குது. அந்த எண்ணங்களுக்கும் ஒரு கலர் இருக்குது, வர்ணம். எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருக்கணும், என்னால் எதுவும் முடியாது, பயம், இத்தகைய எண்ணங்கள் எல்லாம் கருப்பு வர்ணங்கள் இருக்குது. அதனால தான் தாமசம் அப்படிங்கிற குணத்தை கருப்பு வர்ணத்தினாலையும், ராஜசம் அப்படிங்கிற குணத்தை சிவப்பு வர்ணத்தினாலையும், சாத்வீகம் அப்படிங்கிற குணத்தை வெள்ளை வர்ணத்தினாலையும் நாம் சொல்கிறோம். எண்ணங்களுக்கும் ஒரு கலர் உண்டு. ஒரு இடம், அந்த இடத்துல 10 பேர் உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணுறா. தியானம் பண்ணும்பொழுது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நான் அடக்க பார்க்குறேன். அப்படி அடக்க பார்க்கும் பொழுது என் பக்கத்தில் இருக்கிறவர் ஒன்று நினைக்கிறாருன்னா அந்த எண்ணங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி எங்கிட்ட இடிக்கிறது. அவருடைய எண்ணங்கள் இடிக்கிறது, இன்னொருத்தருடைய எண்ணங்கள் இடிக்கிறது. இப்படி பல எண்ணங்கள் எங்கிட்ட சேர்றது. நான் என்னுடைய சிந்தனையை அடக்கிறதுக்கு ஒரு பக்கம் பிரம்ம பிரயத்தனம் பட்டுட்டு இருக்கேன். அது சமயத்தில் பல பேருடைய சிந்தனைகள் எங்கிட்ட மோதடுறது. அதனால என்னுடைய எண்ணங்கள் அடங்க மாட்டேங்கிறது. அது ரொம்ப சிரமமாக இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் சமுத்திர கரையில் போய் உட்கார்ந்துட்டா சமுத்திரம் எவ்வளவு தூரம் அப்படியே ஜலமாக இருக்குது இல்லையா? கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தண்ணி தான் இருக்குது. அங்கே அக்கறை எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ அங்கே வீடு கிடையாது, கட்டடம் கிடையாது, மனிதர்கள் கிடையாது, பறவைகள் கூட கொஞ்சம் தூரம் தான் பறக்கும். அப்படின்னுட்டு அந்த இடத்துல தியானம் பண்ணும் பொழுது பல பேருடைய சிந்தனைகளுடைய அங்கே ஓட்டம் இல்லை. 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் தானே பல பேருடைய சிந்தனைகள் நம்மளை தாக்கும். மனிதர்களே இல்லாத இடத்துல சிந்தனை ஏது? அதனால சமுத்திர கரைக்கு முன்பாக யோக தேவதைகள். அது மாதிரி மலைக்கு மேலே போயிடணும். மலைக்கு மேலே போயிட்டா அங்கேயும் மனிதர்களுடைய நடமாட்டமே குறைச்சல். அதனால அத்தகைய மலைக்கு மேலே போகும்பொழுது அது பூமியினுடைய ஹைட்டிலிருந்து மேலே போயிடுறது இல்லையா? அந்த மேலே போய் நம்ம தனிமையில் உட்கார்ந்து தியானம் பண்ணால் நமக்கு பக்கத்துலேயோ கிட்டக்கையோ யாரும் இல்லை. அதனால அந்நியர்களுடைய சிந்தனைகள், அந்த மனதில் அவர்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களுடைய ஒரு தாக்கம் நம்மளை பாதிக்காது, நம்மளை அண்டாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அதனால் தியானமோ ஜபமோ பண்ணும் பொழுது தனிமையில் இருக்கணுமே தவிர சேர்ந்து பண்ணினோமானால் அந்த தியானம் சித்திக்காது. தனியாக ஏகாந்தத்தில் போகணும். பாகவதத்திலேயே துருவன் தபஸ் பண்ண போகும்பொழுது ஒரு காட்டுக்கு போனான். ஜடபரர் தபஸ் பண்ண போகும்பொழுது நேபாளத்திலே கண்டகி நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய புலகாசிரமம் ஒரு ஆசிரமத்துக்கு போனார். அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம். அநேகமாக அந்த காலத்தில் தவம் அப்படின்னு விட்டாலே காட்டுக்கு போயிடுவா. அந்த காட்டிலையும் ஒரு நதி தீரத்தில் அமர்ந்து தவம் பண்ணுவா. ராமாயணமே வால்மீகி ஆரம்பிக்கும் பொழுது தமசா நதி தீரத்தில் தான் அவருடைய ஆசிரமம் இருந்தது அப்படின்னு சொல்கிறா. நம்ம சோளிங்கர் அப்படிங்கிறத சொல்லிட்டாலும் கூட பெரிய ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு விட்டா பதரி இமயமலையில் இருக்குது. பதரி க்ஷேத்திரத்தினுடைய பிரபாவம் என்ன அப்படின்னு விட்டா அதுதான் தவத்துக்கு உகந்த ஒரு பூமி. அதனால தான் அங்கே நரநாராயணர்களான சாட்சாத் பகவானே தவம் பண்ணி கொண்டிருக்கான். தவத்துக்கான ஒரு க்ஷேத்திரம் அது. தவத்துக்கான ஒரு க்ஷேத்திரமாக இருக்கிறதுனாலே சாட்சாத் பகவானே பத்ரி நாராயணனே நரநாராயணர்களே அங்கே தவம் பண்ணி கொண்டிருக்கான். அதனால தான் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவனை பார்த்து பகவான் சொல்கிறார். உத்தவனுக்கு பகவானுடைய நடவடிக்கைகள், பகவான் பேசுறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது பகவான் தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு கிளம்ப போகின்றார் அப்படிங்கிறத ஒருவாறு அவன் புரிந்து கொள்கிறான். புரிந்து கொள்ளும் பொழுது தவிக்கிறான். நான் பீஷ்மர் மாதிரி ஒரு யோகாபியாசம் சரபங்கர் மாதிரி பண்ணாமல் போயிட்டேனே. யமனியம ஆசனாதிகள் பண்ணி நான் அஷ்டாங்க யோகம் பண்ணியிருந்தேனானால் அந்த பக்கம் பகவான் அப்படி வைகுண்டம் போனாரானால் நான் இந்த பக்கம் பத்மாசனம் போட்டுண்டு நான் வைகுண்டம் போயிருப்பேன். நான் எப்பொழுதுமே உடுத்து களைந்த பீதக வாடைங்கிற மாதிரி பகவான் உண்டு கலந்ததை உண்டு அவன் உடுத்து களைந்த பீதக வாடைகளை தரித்துண்டு அவனை ரசிச்சுண்டு அவனை நிழல் போல பின்தொடர்ந்து இப்படி நாம் போய்கொண்டிருக்கும் பொழுது பகவான் தன்னை விட்டு விட்டு அவர் தன்னுடைய அவதார காரியத்தை முடித்து கொண்டு கிளம்புவாரானால் தன்னுடைய கதி என்ன அப்படிங்கிறத சிந்திக்கின்றான். பகவான் இல்லாத ஒரு பிரபஞ்சத்தை அவனால் சிந்தனை பண்ண முடியலே, தவிக்கிறான். இப்போ பகவான் அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? பதரிகாசிரமம் போ, இக்ஷயா அலகனந்தாயா. அங்கே அலகனந்தாங்கிற நதி ஓடுறது. அந்த பகவான் அழகாக பாகவதத்தில் சொல்கிறார், அலகனந்தாவில் போய் நீ ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லலை, இக்ஷயா அதை கண்ணால் பாரு, அந்த நதியை பாரு போரும். அந்த அலகனந்தாவை கண்ணால் பார்த்தாலே புண்ணியம், அதுவே மனுஷனுக்கு சாந்தியை கொடுக்கும். சாதாரணமாக சொல்லணும்னா பாவம் போகும்னு சொல்லணும். உத்தவன்ட்ட ஏது பாவம்? சாமானிய ஜனங்களுக்கு வேண்டுமானால் அது பொருந்தும். அத்தகைய உத்தவனே பத்ரிகாசிரமத்தில் போய் பகவானையே சிந்தனை பண்ணிண்டு அவனுடைய ஜனனத்திலிருந்து இருக்கக்கூடிய பகவானோட அனுபவித்த லீலைகள் எல்லாம் மனதில் ஸ்மரிச்சுண்டு அதுவே ஒரு ஆனந்த கொண்டாட்டமாக இருந்துட்டுருக்கான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால் மலை மேலே தபசு, சமுத்திர கரையில் தபசு, மனிதர்கள் சஞ்சாரம் இல்லாத காட்டில் தபசு, 3 விஷயங்கள் மனதுக்கு எப்பொழுதுமே குதூகலத்தை கொடுக்கக்கூடியது, அழுக்காதது அப்படின்னுட்டா சமுத்திரம், நிலா, யானை. அதனால இளையாழ்வார் இங்கே சொல்கிறார், இந்த சமுத்திர கரையில் இருக்கிறதுனால தேவரீருக்கு சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பிரபு இங்கே சொல்கிறார், அது இல்லை காரணம், சீதை மேலே பட்ட காற்றானது இந்த சமுத்திரத்தில் அப்படியே வந்து என் மேலே படுறது. பிராட்டி தீண்டின காற்று இல்லையா அது? பிராட்டி ஸ்பர்ஷம் பட்ட காற்று இல்லையா அது? அந்த பிராட்டியை ஸ்பர்ஷம் பண்ணின காற்று என் மேலே வந்து எனக்கு அது ஸ்பர்ஷம் ஆகிறதுனால மனத்துக்கு அத்தகைய ஒரு சாந்தியும் அது ஒரு ஹிதத்தையும் கொடுக்கறது அப்படின்னுட்டா பிரபுவனுடைய பாவங்கள் எல்லாம் இத்தகையது. இந்த இடத்துல எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. மேலே அங்கே உட்கார்ந்துண்டு இந்த சமுத்திரத்தை எப்படி தாண்டறது அப்படிங்கிறதாக ஒரு விசாரம் அங்கே நடக்கிறது.